Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.2ல 11th sumலேருந்து 15th sum வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11th sum பாருங்கள். 11th sumல ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சீரீஸ் பாருங்கள், 3, 5, 15, 27, 39 up to அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்மளை என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், விச் டேர்ம், அப்போ நம்மளை என்னோட வேல்யூ கேட்குறாங்க. விச் டேர்ம் ஆஃப் ஏபி வில் பி 132 மோர் தென், அப்போது எந்த டேர்ம்னு தெரில, அது 132 மோர் தென் இட்ஸ் 54th டேர்ம். ஏஎன் ஈக்குவல் டு 132 மோர் தென் 54th டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 54th டேர்ம் கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? அப்போ 54th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏடி எல்லாமே தேவை இல்லையா? ஏ என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. டி என்ன, A2 minus A1. A2ஓட வேல்யூ 15 minus 3. 15 minus 3 12. அப்போ டியோட வேல்யூ 12ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முதல்ல 54th டேர்ம் கண்டுபிடிப்போம். A54, ஏஎன்னோட ஃபார்முலா என்ன, A + n - 1 டைம் டி. அப்போ நம்ம இப்போ A54 கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 54, டியோட வேல்யூ என்ன 12. புரியுதுங்களா? அப்போது 3 + 54 - 1 53. 53 டைம்ஸ் 12. 53யும் 12யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 636. புரியுதுங்களா? அப்போ A54ஓட வேல்யூ என்ன, 639. சரிங்களா? கொஷின் கொடுத்தபடி என் வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 132 மோர் தென் 54th டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம 132 ப்ளஸ் A54ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 639. புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏஎன்னோட வேல்யூ 771. அதாவது இந்த சீரீஸில் 771ன்ற இந்த டேர்ம், இந்த நம்பர் எந்த டேர்மில் வரப்போகுது, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ ஏஎன்னோட வேல்யூ 771. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஎனுக்கு பதிலாக என்ன போடலாம், A + n - 1 டைம் D = 771. புரியுதுங்களா? ஏவோட வேல்யூ என்ன 3, n வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன 12 = 771. n - 1 × 12 771. இந்த +3 ரைட் சைட் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், -3. 771ல் 3யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 768. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த 12 n - 1 டைம் 12 இருக்கு இல்லையா, இந்த 12 ரைட் சைட் போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும் இல்லையா, 768 டிவைடட் பை 12. புரியுதுங்களா? டிவைட் பண்ணுங்கள். அப்போ n - 1 = 64. அப்போது n = 64 + 1. அப்போ என்னோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 65. புரியுதுங்களா? 12th கொஷின் பார்க்கலாம். 12th கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2AP have the same common differenceன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டீன்னு எடுக்க போகிறேன். let the common difference of both AP. சரிங்களா? both APக்கு நம்ம என்ன எடுக்கலாம், டீன்னு எடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு ஏபி சீரீஸ் இருக்குது, ரெண்டு ஏபி சீரீஸில் இருக்க காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல்னு சொன்னதுனால நான் டீன்னு இங்கே எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது, இப்போ இங்கே ரெண்டு ஏபி சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஏபி சீரீஸ்க்கு நான் அந்த ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்மை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஏபி சீரீஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு டேர்மை நான் ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கொஷினில், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தர் 100th டேர்ம். அதாவது இந்த ரெண்டு சீரீஸோட 100th டேர்மை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் என்ன, 100ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன எடுக்கிறேன், A100 - A100 = வேல்யூ என்ன, இந்த ரெண்டு சீரீஸோட 100th டேர்மை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 100 வேல்யூ வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க, A + n - 1. என்னங்கிறது என்னது, 100 - 1 D. சரிங்களா? மைனஸ் A small a + 100 - 1 D = 100. புரியுதுங்களா? அப்போது A + 100 - 1 என்ன, 99D. சரிங்களா? அதே மாதிரி A + 100 - 1 என்ன, 99D = 100. சரிங்களா?
இப்போ இந்த சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் இந்த ப்ராக்கெட்டில் போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். -a minus 99d ஈக்குவல் டு 100 வரும். ப்ளஸ் 99d மைனஸ் 99d கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், a மைனஸ் a ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்குது. இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அதே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 1000th டேர்ம். இந்த ரெண்டு சீரீஸையும் 1000th டேர்ம் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a1000 ஃபஸ்ட்டு டேர்முடைய 1000th டேர்மையும் செகண்ட் டேர்மோட 1000th டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a ப்ளஸ் 1000 மைனஸ் 1 டைம் d மைனஸ் a ப்ளஸ் 1000 மைனஸ் 1 டைம் d. புரியுதுங்களா? அப்போது a ப்ளஸ் 999d மைனஸ் a ப்ளஸ் 999d. புரியுதுங்களா? மைனஸ் எடுத்து உள்ளே சப்ராக்ட் பண்ணுங்கள் செகண்ட் ப்ராக்கெட்டில், அப்போது வரும் ப்ளஸ் 999 மைனஸ் 999 கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது, a மைனஸ் ஏன்னு இருக்குது. a மைனஸ் ஏவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 100. புரியுதுங்களா? அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா, a மைனஸ் a 100 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போது இந்த நம்ம வேல்யூவை இந்த ரெண்டு 1000th டேர்மோட டிஃப்ரென்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, 100. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 13th சம் பார்க்கலாம். இப்போ 13th சம் பார்க்கலாம். என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு மெனி 3 digit நம்பர் ஆர் டிவிசிபிள் பை 7ன்னு கேட்டிருக்காங்க. 3 digit நம்பர் நீங்கள் எடுக்கணும், நம்மளாவது இதில் சீரீஸுக்கு கொண்டு வரணும். அந்த 3 digit நம்பர் என்னவாக இருக்கணும், 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர்னால் என்னென்னு தெரியும், 100 வந்து ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர். டிவிசிபிள் பை 7 சொன்னதுனால நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 7 1 is 7. இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கேஷுவலாக எப்பயும் போல் பண்ணிங்கன்னா இப்படி வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 3க்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருந்திருந்தால் நம்மளுக்கு 7 டேபிளில் டிவைட் ஆகும். 5 இருந்திருந்தால் டிவைட் ஆகுமா, 7 1 is 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. பாருங்கள் 7 5s are 35. புரியுதுங்களா? அப்போது 105 தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுது. புரியுதுங்களா? அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு 105. அடுத்த நம்பர் கண்டிப்பாக என்ன இருக்கும், 112. எப்படி, டிவிசிபிள் பை 7 சொல்கிறதுனால நீங்கள் இது கூட 7 ஆட் பண்ணிக்கோங்க. 112 119 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ லாஸ்ட் டேர்ம் எப்படி எழுதுறது அப்படின்னா, லார்ஜஸ்ட் 3 digit நம்பர்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, 999. இந்த 999 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? எப்பயும் போல் நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள், 5. இந்த ரிமைண்டர் 5ஐ உங்கள் டிவைடடோட, புரியுதுங்களா, உங்கள் டிவைடடோட சப்ராக்ட் பண்ணுங்கள். 999 5ல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 994. இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள், 7 4s are 28, 7 2s are 14. புரியுதுங்களா? ரிமைண்டர் 0 வருதா? அப்போது லாஸ்ட் டேர்ம் என்னது, 994. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற 3 digit நம்பர் கண்டிப்பாக என்ன ஆகணும், டிவிசிபிள் பை 7ஆக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு 994. இப்படி நம்மளே சீரீஸை கொண்டு வந்துட்டு இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் ஏ என்ன, 105. டி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, a2 மைனஸ் a1. a2ஓட வேல்யூ 112 மைனஸ் 105. டியோட வேல்யூ 7. புரியுதுங்களா? இப்போ இதில் an ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுங்க, an ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் d. சரிங்களா? இதில் லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே 994 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதான் என்னது, anோட வேல்யூ என்ன, 994. புரியுதுங்களா? anோட வேல்யூ போடுங்க. ஏயோட வேல்யூ என்ன, 105. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ 7. இந்த 105 ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போனால் மைனஸ் இல்லையா, அப்போ மைனஸ் 105 ஈக்குவல் டு n மைனஸ் 1 டைம் இன்ட்டு 7. புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 889 ஈக்குவல் டு n மைனஸ் 1 டைம் 7. இந்த 7 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும், டிவைட் ஆகும் இல்லையா. 889 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்போது நான் வேரியபிளை லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், வேல்யூ ரைட் சைடு வச்சுருக்கேன். 889 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 127. -1 ரைட் சைடு போச்சு அப்படின்னா என்ன ஆகும், +1.
அப்போ என்னோட வேல்யூ என்ன 128. புரியுதுங்களா? இப்போ இதில் இந்த சம் வந்து ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோலே 5.1ல் அந்த மாதிரி சம் தான். ஆனால் இந்த சீரீஸ் நீங்களாகவே இது பண்ணணும், அதுதான் இல்லை. சரிங்களா? டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். இந்த கொஷினை டிவிசிபிள் பை 7 கேட்டதுனால நான் 7ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு போட்டேன். இந்த சீரீஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு புரியுதா? 14th சம் பார்க்கலாம். 14th சம் பாருங்கள். ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லை பிட்வீன் அப்படின்னு 10 and 250. 10க்கும் 250க்கும் நடுவில் இருக்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வேல்யூவை எடுத்து நம்ம சீரீஸ் இப்போ எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? கண்டிப்பாக 12 இல்லையா? அதான் மல்டிபிள் ஆஃப் 4 இல்லையா? அடுத்த நம்பர் 4 ஆட் பண்ணுங்கள், 16, 20. லாஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ்ட் டேர்மு நம்ம கொடுத்துருக்கிறது 250 இல்லையா? அந்த 250யை டிவைடட் பை 4. காரணம் நம்ம மல்டிபிள் ஆஃப் 4ன்னு ஃபேக்டர் கேட்டிருக்கிறதுனால நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 4s are 24, 4 2s are 8. நமக்கு ரிமைண்டர் என்ன வருது? 2. இந்த ரிமைண்டர் 2வை நம்மளோட டிவைடடோட சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணால் 248. பாருங்கள், 248 டிவிசிபிள் பை 4. புரியுதுங்களா? அப்போ அது மல்டிபிள் ஆஃப் 4 தானே? சரிங்களா? அப்போ நம்ம என்ன லாஸ்ட் டேர்ம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 248. புரியுதுங்களா? நம்மள இந்த சீரீஸ் ஸ்கூலில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? n வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். புரியுதுங்களா? அப்போது ஏயோட வேல்யூ என்ன? 12. டியோட வேல்யூ a2 மைனஸ் a1. a2ஓட வேல்யூ 16, a1ஓட வேல்யூ 12. அப்போ டியோட வேல்யூ 4. anோட வேல்யூ 248. anோட ஃபார்முலா எழுதுங்க. a + n - 1 டைம் d. an நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 248. a என்ன? 12. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன? 4. இந்த 12 லெஃப்ட் சைடு வந்தால் -12. 248 - 12 = n - 1 டைம் 4. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 236. புரியுதுங்களா? இப்போது n - 1 டைம் d. இந்த d என்னவா இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 4. மல்டிபிள் ஆஃப் 4 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை. புரியுதுங்களா? அப்போ n - 1 = 236/4. இந்த 236ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 59. சரிங்களா? அப்போ n = 59 -1 ரைட் சைட் போனால் +1. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது? 16 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? 15th சம் பார்க்கலாம். 15th சம்மில் பாருங்கள், 2 சீரீஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 சீரீஸ் எழுதுங்க. 63, 65, 67 அப் டு. இன்னொரு சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3, 10, 17. இப்போ 2 சீரீஸ் கொடுத்துருக்கறனால நான் 2 டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இதோட ஃபஸ்ட்டு டேர்மை நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 63. சரிங்களா? கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறேன். காமன் டிஃப்ரென்ஸு நம்ம எப்பயும் போடுற மாதிரி a2 மைனஸ் a1. அப்போ கேபிட்டல் டியோட வேல்யூ 2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 2 சீரீஸ்லேயும் என்னோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்போ என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்போ நான் ஏஎன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஏஎன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஸ்மால் ஏ எடுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் 3. சரிங்களா? காமன் டிஃப்ரென்ஸ் a2ஓட வேல்யூ 10, a1ஓட வேல்யூ 3. 10 - 3 7. சரிங்களா? இங்கேயும் நம்ம n வேல்யூ நான் என்ன எடுத்துக்கலாம்? n. ஏன்னா இந்த 2 சீரீஸ்லையும் ஈக்குவலாக இருக்கணும். எந்த nth டேர்மில் இந்த 2 சீரீஸும் ஈக்குவலாக இருக்கும், என்னாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2த்துக்கும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். an நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட nth டேர்மும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்னோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபார்முலா எழுதுங்க. a + n - 1 டைம் d. இங்கே a + n - 1 டைம் ஸ்மால் d. n - 1 டைம் ஸ்மால் d. கேபிட்டல் ஏவோட வேல்யூ 63. n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கேபிட்டல் டியோட வேல்யூ 2. ஸ்மால் ஏவோட வேல்யூ 3. n ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன? 7. புரியுதுங்களா? இப்போது 63 இந்த 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × n 2n. 2 1 is 2. புரியுதுங்களா? அதே மாதிரி 7 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × n 7n. -1 × 7 -7. ஓகேவா? இதில் லைக் டேர்ம் பாருங்கள். 63யும் 2வும் லைக் டேர்மா? 63யும் 2வும் கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ 2 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 61 + 2n.
இங்கே 3 மைனஸ் 7 மைனஸ் 4 ப்ளஸ் 7n. சரிங்களா? சரி, இப்போது இந்த 7n நமக்கு லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 7n. சரிங்களா? அப்போது 61 ரைட் சைட் போனால் மைனஸ் 61. 2n மைனஸ் 7n மைனஸ் 5n மைனஸ் 4 மைனஸ் 61 மைனஸ் 65. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு 65 டிவைடட் பை 5. சரிங்களா? என்னோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 13. அப்போ 13th டேர்ம் ஆஃப் இந்த ரெண்டு ஏபிலையும் 13th டேர்ம் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? therefore 13th term of both AP are equal. ஓகேவா? Thank you. Don't forget to like, share and subscribe to our YouTube channel Aarthi Academy for amazing content.